Hi friends, welcome to InterviewDOT. இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம்னா 100 habits of high performing software engineers தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த பர்டிகுலர் செக்ஷனில் 2 ஹேபிட் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஹேபிட் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய நோ சொல்லணும். இந்த ஹை பர்ஃபார்மர்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய அன்னெசரியான மீட்டிங்ஸ்க்கு நோ சொல்லுவாங்க. ரொம்ப ஸ்ட்ராங்காக ஸ்ட்ரெஸ் பண்ணி நோ சொல்லுவாங்க. ஏன்னா they want to protect their deep work time. ஸோ நம்மளோட டீப் ஒர்க் டைமை வந்து நம்ம தான் ப்ரொடெக்ட் பண்ணணும். நம்மளுடைய ஃபோக்கஸ்க்கு நம்ம தான் ரெஸ்பான்சிபிலிட்டி. இல்லை இவங்க வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணுறாங்க, அவங்க வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணுறாங்க, இந்த மெசேஜ் வந்து எனக்கு டிஸ்ட்ராக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி மற்றவங்க மேலே ப்ளேம் பண்ண முடியாது. ஐ எம் ரெஸ்பான்சிபிள் ஃபார் மை ஃபோக்கஸ், ஐ எம் ரெஸ்பான்சிபிள் ஃபார் மை டீப் ஒர்க் டைம். ஸோ வி ஹாவ் டு ப்ரொடெக்ட் அவர் டீப் ஒர்க் டைம். சம்டைம்ஸ் ஒரு மீட்டிங் வந்துச்சுன்னா அதை நீங்கள் தயவுசெய்து டிக்ளைன் பண்ணலாம். சென்ஸ் ஒரு ஸ்லாக் மெசேஜ் சென்ட் பண்ணி அந்த வேலையை முடிக்க முடியும்னா, மீட்டிங் தேவையில்லை அப்படின்னா அந்த நேரத்தில் நீங்கள் அந்த மீட்டிங்கை வந்து டிக்ளைன் பண்ணலாம். இல்லை ஒரு மெயிலே போதும், இல்லை ஒரு ஜஸ்ட் ஒரு பிங் மெசேஜே போதும், ஒரு ஸ்லாக் மெசேஜே போதும் அப்படின்னா நீங்கள் அந்த மீட்டிங்கை டிக்ளைன் பண்ணலாம். ஸோ ஹை பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப செலக்டிவாக இந்த மீட்டிங் போகணுமா வேணாமா அப்படின்னு டிசைட் பண்ணி தன்னுடைய டீப் ஒர்க் டைமை ரொம்ப அழகாக ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க. தன்னுடைய ஃபோக்கஸ் டைமை அழகாக ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க. ஸோ செகண்ட் ஹேபிட் பார்த்தீங்கன்னா இந்த ஹை பர்ஃபார்மன்ஸ் ஒர்க் ஜேர்னல் வச்சுருப்பாங்க. அப்படி இல்லைன்னா பிராக் டாக்குமெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. நான் என்னெல்லாம் பண்ணியிருக்கேன், என்னெல்லாம் அச்சீவ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி ட்ராக் பண்ணுவாங்க அவங்களுடைய ப்ரோக்ரஸ். அதுக்கப்புறம் என்ன கற்றுன்ட்ருக்கேன், இந்த லாஸ்ட் 1 மந்தில் என்னெல்லாம் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி அதையும் வந்து அவங்க ஜேர்னல் பண்ணுவாங்க. அது என்ன ஆகும்னா செல்ஃப் இமேஜ் இன்க்ரீஸ் ஆகும், செல்ஃப் எஸ்டீம் க்ரோ ஆகும். ஸோ நீங்கள் உங்களோட அச்சீவ்மெண்ட்ஸை பார்க்க உங்களோட கான்ஃபிடென்ஸும் அதிகமாகும். ஸோ ஹை பர்ஃபார்மன்ஸ் வந்து ஒரு ஒர்க் ஜேர்னல் வந்து வச்சுருப்பாங்க. அப்படி இல்லைனா பிராக் டாக்குமெண்ட். ஏன்னா உங்களுக்கு ப்ரமோஷனுக்கு பற்றி பேசும்போதும் அந்த பிராக் டாக்குமெண்ட் யூஸ் பண்ணி உங்கள் டாக்குமெண்ட்ஸை நீங்கள் வந்து உங்களோட கேஸை நீங்கள் வந்து ப்ரொமோஷன் கேஸை வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ 2 ஹேபிட் பார்த்துருக்கோம். சே நோ டு அன்னெசரி மீட்டிங்ஸ், ஃபர்ஸ்ட் ஹேபிட். செகண்ட் ஹேபிட் பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் கீப் அ ஒர்க் ஜேர்னல் ஆர் பிராக் டாக்குமெண்ட். உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் ஃபார் மோர் டெக் வீடியோஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட் அண்ட் ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் கெரியர். தேங்க்யூ. பை பாய்.